கடன் தீர தினமும் சொல்ல வேண்டிய முருகன் மந்திரம். முருகப் பெருமானின் அருள் தனக்கு கிடைத்தது போல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழில் ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றியுள்ளார். இந்த ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்த்து ஒவ்வொரு விதமான நலன்களை அருளக்கூடியதாகும். இதேபோல் அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியும் மகா மந்திரமாகும். இதில் நம்முடைய கடன் தீர எந்த பாடலை பாடினால் பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை என்றால் அது பண பிரச்சனைதான். இது இல்லாதவர்கள் மிக மிக குறைவுதான். அதிலும் பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமலும் வட்டி செலுத்துவதற்கே வருமானத்தில் பெரும்பாலான தொகையை செலவிட்டும் தவிப்பவர்கள் ஏராளம். சிலர் மனிதர்களிடம் வாங்கிய கடனுக்காகவும் பெரும்பாலானவர்கள் வங்கிகளில் வாங்கிய கடனை அடைப்பதற்காகவும் படாத பாடு பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். கடன் என்றால் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாமல் இருப்பது மட்டும் கடன் கிடையாது. பாவ சுமைகள் அதிகமாகி தர்மவினை காரணமாக மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்பட்டுக் கொண்டே இருப்பதும் கடன்தான். இதை பிறவி கடன் என்பார்கள். பணத்திற்காக பட்ட கடன் மட்டுமின்றி பிறவி கடனில் இருந்து விடுபட்டு முக்தி என்னும் பெரும் பேற்றை பெறுவதற்கும் இறைவனின் அருள் நமக்கு வேண்டும். அப்படி மனிதர்களின் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் வகையிலான சக்தி வாய்ந்த பல பாடல்களை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி உள்ளார். அவற்றில் ஒன்றுதான் கந்தர் அனுபூதி பாடல். அனுபூதி என்றால் அனுபவ ஞானம் என்று பொருள். கந்தப் பெருமான் தனக்கு அளித்த அனுபவத்தில் இருந்து பெறப்பட்ட ஞானத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட பாடலாகும். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியில் முருகப் பெருமானின் அருளை பெறுவதற்கான பல அற்புதமான பாடல்கள் உள்ளன. அவற்றில் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை தினமும் முருகப் பெருமானை மனதார நினைத்து பாடி வந்தால் கடன் சுமை என்பதே இருக்காது. அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப் பெருமான் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த பாடலை படித்தால் எவ்வளவு அதிகமான கடன் சுமையால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரலாம். வீட்டின் பூஜை அறையில் எப்போதும் ஏற்றும் விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு கோவிலில் இருந்து கொண்டு வந்த 6 எலுமிச்சம் பழங்களை இரண்டாக நறுக்கி அதன் சாறை பிழிந்துவிட்டு மஞ்சள் குங்குமம் தோட்டு வைத்து பூஜை அறையில் ஒரு இலை அல்லது தட்டு வைத்து வரிசையாக விளக்கேற்ற வேண்டும். நல்லெண்ணெய் நெய் என எது முடிகிறதோ அதால் விளக்கேற்றி அதுதானாக குளிரும் வரை விட்டுவிட வேண்டும். இப்படி விளக்கேற்றுவதால் வீட்டில் இருக்கும் தீய அதிர்வுகள் நீங்கி முருகப் பெருமானின் அருள் நிறையும். உங்களின் வாழ்க்கை பிரகாசமாவதுடன் நீங்கள் முருகப் பெருமானிடம் முன் வைத்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மிராக்கிள் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.